அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கலை வழியாக இன்றைய உலகின் சவால்களை எதிர்கொள்ளும் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள், பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறையால் முன்னெடுக்கப்படும் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் முத்தரப்பு கலை விழா, கலை, கல்வி மற்றும் பல்துறை உரையாடல் வழியாக இன்றைய உலகின் முக்கிய சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சியாகும். பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறையால் முன்னெடுக்கப்படும் அனைத்துலக முன்னெடுப்பான கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் முத்தரப்பு கலை விழா, கலைஞர்கள், கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள், கலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பண்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளுக்கு கலை எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பதை ஆராய்கிறது. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் இம்முத்தரப்பு கலை விழா வெனிஸில் நிறைவடையும். இதன் ஒரு பகுதியாக கலை கண்காட்சிகள், கலை படைப்புகளுக்கான ஆக்கப்பணிகள், வெளியீடுகள் மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் இடம்பெறும். பரிவுணர்வு பயிற்சிகள் என்ற தலைப்பிலான இதன் தொடக்க நிகழ்வு ரியோ டி ஜெனீரோ, சாண்டியாகோ, பொகோட்டா, பாஸ்டன், மிலான், லிஸ்பன் மற்றும் லுவாண்டா ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. உயர்கல்வி, மனித உறவுகள் மற்றும் பரிவுணர்வின் பங்கு குறித்து இம்முன்னெடுப்பு ஆராய்வதுடன் மனித வாழ்வின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாப்பதன் பொருள் குறித்த ஆழமான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது. பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜோசே தொலெந்தினோ தே மெண்டோன்சா அவர்கள், கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் அடையாளத்திலும் கல்வி பணியிலும் பரிவுணர்வு முக்கிய இடம் பெறுகிறது என்று வலியுறுத்தினார். இன்றைய உலகின் சிக்கல்களை படைப்பாற்றலுடன் எதிர்கொள்ள மக்களுக்கு உதவும் வகையில் பல்கலைக்கழகங்கள் படைப்பாற்றல், உரையாடல் மற்றும் இணைந்து உருவாக்குதல் ஆகியவற்றின் மையங்களாக திகழ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தமது மகத்தான மானுடம் என்ற திருமடலில் சமூகங்களை மேலும் நீதியானதாகவும் சகோதரத்துவம் நிறைந்ததாகவும் மாற்ற பல்கலைக்கழகங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று விடுத்துள்ள அழைப்பையும் இம்முன்னெடுப்பு பிரதிபலிக்கிறது. முதல் பதிப்பில் 7 கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. இவற்றின் கலை கண்காட்சிகள் 2026 ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை தொடங்குகின்றன. கலை மற்றும் பல்துறை உரையாடல் வழியாக அழகியல் மற்றும் நெறியியலை இணைத்து ஒருவரையொருவர் மதித்தல், பரிவுணர்வு மற்றும் மனித மாண்பை மேம்படுத்துவதே இம்முத்தரப்பு கலை விழாவின் நோக்கமாகும். பல்கலைக்கழகங்களும் கண்காட்சி நடைபெறும் கால அட்டவணையும். இந்த முத்தரப்பு கலை விழாவின் முதல் பதிப்பில் 7 கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. அவை பிரேசில், ரியோ டி ஜெனீரோவின் கத்தோலிக்க பல்கலைக்கழகம், சிலியின் கத்தோலிக்க பல்கலைக்கழகம், சாண்டியாகோ, கொலம்பியா, ஜாவெரியானா கத்தோலிக்க பல்கலைக்கழகம், பொகோட்டா, அமெரிக்கா, பாஸ்டன் கல்லூரி, இத்தாலி புனித இதய கத்தோலிக்க பல்கலைக்கழகம், மிலான், போர்த்துக்கல் போர்த்துகீசிய கத்தோலிக்க பல்கலைக்கழகம், லிஸ்பன், அங்கோலா கத்தோலிக்க பல்கலைக்கழகம், லுவாண்டா. இப்பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் கலை கண்காட்சிகளின் தொடக்க மற்றும் நிறைவு தேதிகள் வெவ்வேறாக உள்ளன. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.